சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார தொடக்கம் 27ஆம் தேதி ராசியில சந்திரன், நல்ல அனுபவங்கள், ஃப்ரெஷ்ஷா ஆவீங்க. அஷ்டமச்சனி நடக்குதுல்ல, அப்ப இந்த ராசி பலம் பெறுவது அஷ்டமச்சனியுடைய தாக்கம் குறையும். சுபத்துவ பாவத்துவ அளவீடுகள், ஆனா இருந்த பெண் அமைப்பு இல்லறம் இணைக்கும். கருத்து வேற்றுமைகள் இருக்காது, நீங்கும். வயசுக்கு தகுந்த 60 வயசுக்காரங்க தம்பதிகளுக்கு இல்லறம் சொல்லக்கூடாது. ஆரோக்கியம் மேம்படும், புரிதல்கள் நன்றாக இருக்கும். இப்படி சொல்லிடணுங்க. அப்புறம் 28, 29, 30 தேதி 2ஆம் இடத்துக்கு வருது. குடும்பத்துல சுபிச்சம், வருமானம், தொழில் பண்றவங்களுக்கு வேலை இருக்கிற இடத்துல நிம்மதி, தொழிலுக்கு வருமானம், சிறு குறு தொழில்கள் பண்றவங்களுக்கு சொல்றேன். 90% அப்படித்தானே இருக்கும். இப்ப இந்த கோச்சார பலன் சொல்றமே 90% சரியா இருக்கிறது வந்து நடுத்தரமான ஜாதகங்களுக்கு அந்த கோச்சாரம் சரியா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். நம்ம தசாபுத்திகளை எடுத்துக்கிட்டு இதோட நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்புறம் மே மாதம் 1, 2 தேதிகளில் வந்து 3ஆம் இடத்துக்கு வருது. இப்போ ஒரு கனெக்டிவிட்டி சொல்றேன். 3ஆம் இடம் தேகம், ஒரு நம்பிக்கை, முயற்சி எல்லாமே பலிக்கும். அஷ்டமச்சனி நடக்கிற பொழுது தேகஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும். இது ஒரு நுட்பம். அப்ப 3ஆம் இடத்துல இந்த சந்திரன் நல்ல ஒளி நிலையில இருந்து குருவும் பார்க்கும்போது அஷ்டமச்சனினால ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட சிம்மராசி நண்பர்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். தினசரி நீங்க அனுபவிச்சு பாருங்க, பலன்கள் சரியாக இருக்கும். அடுத்து வார கடைசியில 4ஆம் இடத்துக்கு வருது, சுகமா இருக்கும். 4ஆம் இடமும் நம்மளோட சுகம் அப்படிங்கிற அமைப்புல கல்வி, தாயாருடைய மேன்மை, தன் சுகம். இப்ப ஜாதகருக்கு அஷ்டமச்சனி நடக்கிற காலத்துல தன் சுகத்தை பத்தி பேசணும். இப்ப 4ஆம் இடத்துல ஒரு ஒளியான சந்திரன் வரும் பொழுது தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்ப அஷ்டமச்சனியில துன்பப்படுறவங்களுக்கு, உடல் ரீதியா துன்பப்படுறவங்களுக்கு, ஆரோக்கியம் குறைவானவர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச குரு பயிற்சிக்கு பிறகு சுத்தமா இருக்காதுங்க. 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அஷ்டமச்சனி தாக்கம் இருக்கும். அந்த நேரம் குரு இருந்து சாந்தப்படுத்துறாரு. அப்போ உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியங்கள் முன்னாடியே நீங்கிடும், சரியாயிரும். வைகாசி முதல் ஜூன் 2ல இருந்து ஆரோக்கிய கருகள்லாம் பெரிதளவுல இருக்காதுங்க, பெரிய பாதிக்கும் செய்யாது. இந்த வாரம் வருமானத்துல எந்த குறையும் இல்லாத வாரம் என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன்.